ஹே காய்ஸ், வெல்கம் டு கதிர் கவி விளாக்ஸ். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன நாள் அப்படின்னா, என்னவரின் பிறந்த நாள். அதுக்காக லீவை போட்டுட்டு எங்கெங்கேயோ போகலான்னு பிளானை பண்ணிட்டு கடைசியில் எங்க ஊர்ல இருக்க, அதாவது கிருஷ்ணகிரியில இருக்க கேஆர்பி டேமுக்கு வந்திருக்கோம். இங்க வந்து என்ன பண்றோம், என்னென்ன மொக்கையான கிளிப்லாம் தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இங்க என்ன இருக்கு, பல வருஷமா இந்த மான் மட்டும்தான் இருக்கு இங்க. ஹலோ, வேற என்ன இல்லையே. அது குட்டியா, அது மாதிரி எப்படி இருக்கு குட்டியா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவ்வளவுதான், அந்த மனுஷன் முன்னாடி எங்கேயோ போயிட்டாரு. ஸோ எதுக்கு கூட்டிட்டு வந்தாரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சார் ரொம்ப மைண்ட் அப்செட்ல இருக்காரு, என்னன்னு தெரியல. ஸோ அவர் மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். மாமா நிறைய கிஃப்ட் கொடுத்துருக்காரு, அடிக்கடி சின்ன சின்ன சர்ப்ரைஸ். ரீசன்லாம் இல்லாம தான் கொடுப்பாரு. பர்த்டேக்கு, வெட்டிங் டேக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. ரீசன் இல்லாம நிறைய நிறைய சின்ன சின்ன சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ யோசிச்சு பார்த்தேன், சரி மாமா பர்த்டே வருது, நாமளும் ஏதாவது தரணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒண்ணு இது பண்ணிட்டா, இது ஏன் என்கிட்ட கேட்கல. கிஃப்ட் கொடுக்கறதெல்லாம் யாராவது அவர்கிட்ட கேட்டு கொடுப்பாங்களா? சர்ப்ரைஸ்னா என்னங்க, சர்ப்ரைஸ் பண்றது கூட அவர்கிட்ட கேட்டு பண்ணணும்னா நான் என்ன பண்றது? ஸோ சில விஷயம்லாம் நான் பண்ணுவேன், ஆனா அவருக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. பாரு, இது சரியில்லை, அது சரியில்லை, நீ காசு கொடுத்து ஏமாந்துட்ட, அப்படி இப்படின்னு. ஸோ அவருக்கு இம்பார்ட்டன்டான திங்ஸ் அவர்கிட்ட என்கிட்ட பேசும்போது சொல்லுவாரு, இதெல்லாம் வாங்கணும் பாப்பா, இது பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனா அவர் கேட்கறது எல்லாமே காஸ்ட்லியா தான் இருக்கும். எதுவுமே சின்ன பொருள் கிடையாது, எல்லாமே 1 lakh மேல, 2 lakh மேல அப்படிதான் இருக்கும். அவருக்கு தேவையானது இல்லைன்னா கேமராக்கு லென்ஸ், அதுதான். ஸோ இப்போதைக்கு அதெல்லாம் நம்மளால வாங்க முடியாது. என்னால என்ன முடிஞ்சதோ அதை மட்டும் இந்த பர்த்டேக்கு அவருக்கு வாங்கி வச்சிருக்கேன். அவர்கிட்ட எனக்கு ஒண்ணு மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. இது டைரக்டா அவர்கிட்ட நான் சொன்னது கிடையாது. இந்த வீடியோ மூலியமா அவர் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளன்னைக்கு பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த தள்ளி போடுற விஷயம் எனக்கு சுத்தமா உங்ககிட்ட பிடிக்காது மாமா. ஸோ தயவு செஞ்சு டக்குன்னு மாத்திக்க சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கோங்க. இது எனக்கு வந்து உங்ககிட்ட நேர்ல சொல்ற தைரியம்னா நீ கலாச்சி விட்டுட்டு போயிடுவேன். ஸோ அதனால டக்குன்னு உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதனால இந்த வீடியோ பார்த்து நீ தெரிஞ்சுக்கோ. தயவு செஞ்சு அந்த டிலே பண்றத மாத்திக்கோ. அதுக்கு எக்ஸாம்பிளா இன்னைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். அந்த கிஃப்ட் என்னன்னு நீங்களும் பார்க்கலாம், வாங்க போலாம். பாத்தீங்களா, நான் எங்கேயோ நின்று பேசிட்டு இருக்கேன், சார் எங்கேயோ ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. பார்க்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. மாமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரிப்ளை பண்ணிருக்கேன். என்ன? சரி, எனக்கு கிஃப்ட் எங்க? உனக்கு எதுக்கு நீ நான் கிஃப்ட் வாங்கி தரணும்? எனக்கு தான் பர்த்டே, நீ தான் கிஃப்ட் வாங்கி தரணும். பரவாயில்ல, ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்ல. உங்களுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏதாவது வாங்கி தரலாம்ல. ஏன் அந்த மிரண்டா பாட்டிலிங்? மிரண்டான்ற மாசா நான் அதெல்லாம் நான் தான் பண்ணுவேன், நீங்க ஏங்க இப்ப புதுசா பண்றீங்க? வாங்கி கொடுத்தல. சரி, ஓகே, நீங்க எனக்கு கிஃப்ட் வந்து என்னென்ன வாங்கி கொடுத்தீங்க தெரியுமா? ஒரு தண்ணி பாட்டில், ஒரு மாசா, ஒரு கேக். இதுதான் என் புருஷன், வாங்கியும் கொடுத்துருவான், பின்னாடி சொல்லியும் காட்டுவாரு. சரிங்க, சாப்பிட்றது தானே வாங்கி கொடுக்கணும், சும்மா செலவு பண்ணக்கூடாது. ஏதோ வயிறு நம்பதா. சரி, நீங்க ரொம்ப எட்டா தர்றீங்க, வாங்க எங்கேயாவது போலாம். நான் வெள்ளையா தானே தெரியுவேன். இல்லையே, பிறந்ததே வெள்ளையா தானே. பக்கத்துல வராதீங்க, பயமா இருக்கு. பிறந்ததே வெள்ளையா தானே, வராதீங்க, பயமா இருக்கு. சரி, ஓகே, இந்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்குன்னு தானே இங்கேயே வரீங்க? ஆமா, அப்படியே க்ளோவா இருக்கு. அதேதான், இது நல்லா இருக்குன்னு தான் சுத்தி சுத்தி இங்கே ஏதோ கேஆர்பி டேம்ல இடமே இல்லாத மாதிரி சுத்தி சுத்தி இதே இடத்துக்கு வந்துட்டு இருக்கீங்க. சரி, ஓகே, வாங்க ஒரு இடத்துக்கு போலாம். ஏதாவது ஒரு இடத்துல போய் உட்காரலாமா? வாங்க போலாம். இந்த இடத்துல வந்து உட்கார வைக்கிறது தான் எனக்கு இவ்வளோ நேரம் என்ன நடக்க வச்சுருந்த. நிழல் இருக்கணும்ல. அதுக்கு அழகா நான் வீட்டுல ஃபேன் போட்டு கட்டில் பட்டு தூங்கி இருப்பேன் லீவ். சரி போய் நீ வெயில் வருவோம், மறுபடியும் போகணும்ல வெயில்ல. சரி
எனக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஆனா உனக்கே சொல்லிட்டேன், நான் ஒரு gift குடுத்தேன்னா அது நல்லா இல்லைனாலும் உன் மனசு சங்கடப்படாம நல்லா இருக்குமா நல்லா இருந்தா தான் நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியும். அப்படி சொல்லி சொல்லணும். சும்மா இந்த மாதிரிலாம் ஏதாவது நோண்டுனா அவ்வளவுதான். என்ன தர வெயிட் பண்ணு. எடு சீக்கிரம். இது உனக்கு 2 gift இருக்கு. உனக்கு இது வேணுமா இது வேணுமா? இது இதுதான் ஏதோ கோல்டு கோல்ட் செயின். ஆக்சுவலா இது வந்து உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. நீ ரொம்ப நாளா வந்து பண்ணணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து ஃபுல்லா கிடைக்க வந்து ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால இப்போதைக்கு எனக்கு இன்னைக்கே வேணும், நான் என் ஹஸ்பண்ட்க்கு இன்னைக்கே தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லு கட்டி சண்டை போட்டு இதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி இருங்க இருங்க. ஃபுல்லானா என்ன? ஆ? கால்வாசி தான் எடுத்தேன் அப்படின்னு. கால்வாசி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதாவது இது வந்து மீதி ஸ்பேரெல்லாம் மீதி ஸ்பேரெல்லாம் எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் முழுசா பேச விடுங்களேன். இது ரொம்ப நாளா வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம். 1.5 வருஷமா லேட் பண்ணி இல்ல இன்னைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம், இவர்கிட்ட எனக்கு பிடிக்காத ஒண்ணு அதுதான். இன்னைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு டிலே பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. இந்த ஒரு விஷயம் இல்ல, எல்லா விஷயமே அப்படிதான். பண்ணலாமாம்மா இப்ப பண்ணலாம் அப்படின்னா அது ஏன் டிலே பண்றோம்னா இன்னைக்கு இருக்கிறத விட பெட்டரா நாளைக்கு இருக்கு. அதனாலதான் delay. சமாளிச்சிட்டாரு. இப்போ ஆனா எனக்கு இந்த விஷயம் அவர்கிட்ட எனக்கு சுத்தமா பிடிக்காது. இப்போ ஒரு- தயவு செஞ்சு ஒரு அடுத்த வருஷம் பர்த்டேக்குள்ள இதை தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. எனக்கு உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் இதை நான் கேக்குறேன். இந்த டிலே பண்றது அப்படின்றது வந்து தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ ஒரு மொபைல் ரிலீஸ் பண்றாங்க, ஒரு OnePlus 10 ப்ரோன்னு வச்சுக்கோ. அடுத்த வருஷம் OnePlus 11 ப்ரோ வந்துடும்ல. நான் திங்ஸ்ல மட்டும் நான் சொல்றது என்ன? நிறைய தான் சொல்றேன். தப்பா? அதோட பெட்டர் வெர்ஷன் ஒண்ணு வரும்போது சரி, நம்ம okay, ஏன் இதுக்கு ஆசைப்படணும்? உன்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறது இது. பண்ணுவியா மாட்டியா? சரி குடு. இது இல்ல, நீ எனக்காக பண்ணுவியா okay, மாட்டியா? okay. கண்டிப்பா. மாத்தி நான் ஃபுல்லா இருக்க தரேன் உங்களுக்கு தாங்க. சரி ஓகே. சரி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு டப்பா, அந்த டப்பால ஏதோ ஒண்ணு இருக்குது. ஆடல பிரிச்சு பார்த்தோன்னே என்னன்னு சொல்லிட்டு போறேன். என்ன தெரியுது? காடு சீட் கட்டது வாங்கி கொடுத்துருக்கு. ஆமா, நைட்ல உட்காந்து சீட் ஆடலாம். எனக்கு தெரியாது அது கூட. ஸ்டோவை கூப்பிட்டுக்கோ. நல்லா உன் தங்கச்சி அவள் தான் உயிரை வாங்கிடுவா, வா சீட் ஆடலாம் சீட் ஆடலாம். டப்பால் தானே வரும் சீட் கட்டுனா கூட. எப்படி உங்க சிஸ்டம்ல இருந்தே சுட்டு இது எப்ப சுட்ட? இப்பயோ சுட்ட. நல்லா இருக்கு. ஆனா இதுக்கு நான் வேற பிளான் வச்சிருந்தேன். என்ன பிளான்? அதான் இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னான். புரியல எனக்கு. ஃப்ரண்ட்ல இருந்தும் பேக்ல இருந்தும் அடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது பேசி வச்சிருந்தான். அவன் என்ன கேட்க போறானோ. நீ மட்டும் ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில எல்லாமே தவறாதானே நடக்குது. ஒரு பிளான் பண்ணா நடக்கிறது கிடையாது. ஒரு இடத்துக்கு போறோம்னு நினைச்சா இன்னொரு கிஃப்ட்னு ஒண்ணு மடியில வச்சிருந்தான். அந்த மடியில வச்சிருந்தது எல்லாம் எடுத்து பார்த்து வீடியோவெல்லாம் அது ரெக்கார்டு போட்டது மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தேன். நான் பாட்டுக்கு தோண பேசிட்டு இருந்தேன். எனக்கு கிஃப்டை பார்த்ததும் வீடியோவெல்லாம் எங்கேயோ ஒன்று போயிட்டு போடா, நாம பாட்டுக்கு இதை எடுத்து இது என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா ரெக்கார்ட் ஆகலை. காரணம் மெமரி ஃபுல்லு. சரி ரைட்டு. அதுவும் இவன் தங்கச்சி ஃபோன் பண்ணதுனால தான் ஃபோனு எடுத்த கையில. இல்லைன்னா அது இன்னும் எவ்வளவு நேரம் ஓடி இருக்குமோ ரெக்கார்ட் தெரியல. மைக் வாங்கியிருக்கா.
இது என்கிட்டயும் சொல்லல. இவ்வளோக்கும் இது என் சிஸ்டம் டேபிள் மேல இருந்திருக்குது. சிஸ்டம் டேபிள் மேலாம் சிஸ்டம் டேபிளுக்குள்ள வச்சிருந்திருக்கிறா. இத்தனை நாள் நான் வாங்கி கிட்டத்தட்ட 15 நாளுக்கு மேல ஆகுதுன்னு சொல்றேன். நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை இதை. இவ்வளோக்கும் என் டேபிள்ல என் ட்ரால தான் இருந்திருக்கு. இது 16 பிட் மைக். ஆனா அது ரொம்ப நாளா வாங்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன், காட்டுல போட்டு வச்சிருந்தேன். மேடம் எப்படி பார்த்தாங்கன்னு தெரியல, பார்த்து வாங்கி வச்சிருக்காங்க. காசு என்னம்மா பண்ணீங்க? அதேதான் ஏதோ பண்ணேன். அது எது கொஞ்சம் இல்ல அது எது ரொம்பவே இவ்வளோ இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆக்சுவலா இது எவ்வளோ சில என்ன ஸ்கேம் எல்லாம் நடந்து அதுல இருந்து நான் வெளியே வந்து நிறைய மேட்டர் நடந்திருக்கு. ஆமா. ஸ்கேம் என்ன scam? அப்படி கிடையாது. ஆர்டர் போட்டு எதாவது தப்பா வந்துச்சு? அப்படி இல்ல. நான் ஆக்சுவலா வந்து கையில தான் அமௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது அம்மா கொடுப்பாங்க காசு செலவுக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டி, இல்ல ஏதாவது காசு இல்ல எங்க வீட்டுல டியூட்டி எல்லாம் பாத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா டியூட்டி எல்லாம் காசுலாம் வராது. பாத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்துருக்கேன், பட் காசெல்லாம் கிடையாது. ஆஹ் அம்மா வந்து எப்பயுமே 200 ரூபாய் கேட்டா 500 ரூபாய் கொடுக்குறாள். அதாவது எனக்கு வாய்த்த மாமியார் வந்து அந்த மாதிரி ஒரு மாமியார். நான் பெட்ரோலுக்குன்னு 200 ரூபாய் கேட்பேன். 200 ரூபாய் கேட்டாங்கன்னா மேடம் வந்து 500 கொடுப்பாங்க. அப்போ அது 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு மீதி 300 ரூபாய் மிச்சம் வச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி ஸ்டார்டிங்ல இருந்து அப்புறம் சம்பளம் வாங்கினா சம்பளத்தை என்னமோ வீட்டில தான் கொடுப்பேன். ஆனா அதுல பாதி எனக்கே தந்துருவாங்க. ஏன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி, 2 நாளைக்கு ஒரு வாட்டி, 3 வாட்டி ஒரு வாட்டி காசு கையில கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஆனா என் செலவுக்குன்னு கொடுப்பாங்க. அந்த செலவெல்லாம் நான் மிச்சம் பண்ணி வாங்கின மைக் தான் இது. சரி வாங்கி கையில வச்சிருந்தேன். அமௌண்ட் வந்து ஒரு 9000 கிட்ட இருந்துச்சு. எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி வச்சிருந்த காசுலாம் இருந்தது. நான் என்ன பண்ணிட்டேன், அதை அக்கௌண்ட்ல போட்டு வச்சுட்டேன். அக்கௌண்ட்ல போட்டு வேற இடத்துக்கு அனுப்புற ஐடியா இருந்துச்சு. அது இப்போ அதெல்லாம் தேவையில்லை நம்ம அதெல்லாம். தேவையில்ல. அந்த ஃபர்ஸ்ட் பாத்தீங்க இல்லையா, உங்களுக்கு கார்டு காட்டுனது ரெக்கார்ட் ஆகல. இது நானு, இது பொண்ணு. நல்லா இருக்கா? அடிக்கலங்க பூச்சி. இங்க பார்கோட் இருக்குல்ல, இந்த பார்கோட ஸ்கேன் பண்ணா நான் என்னென்ன ஒர்க் பண்ணி இத்தனை கிளைண்ட்ஸ் கொடுத்துருக்கணும், அந்த ஒர்க் எல்லாம் அந்த பார்கோட்ல வெப்சைட், இந்த பார்கோட் ஸ்கேன் பண்ணா வெப்சைட்குள்ள போயிட்டு அந்த ஒர்க் எல்லாம் ஷோ ஆகும். முன்னாடி வந்து என்னோட என்ன சொல்லலாம், என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அதெல்லாமே முன்னாடி இருக்குது. பின்னாடி வந்து நம்மக்கிட்ட என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றது போட்டிருப்போம். என்னென்ன ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்றோம், ட்ரோனு, கேண்டிட் போட்டோ, வீடியோ, இந்த மாதிரிலாம் போட்டு வச்சிருக்கு. நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் விசிட்டிங் கார்டு வந்து இல்லையா உங்ககிட்ட அப்படின்னா, நான் இன்ஸ்டாகிராம் ஐடி தான் கொடுப்பேன். சரி அப்படியே ஃபாலோ அப்படின்ட்டு விசிட்டிங் கார்டு ஒன்று அடிச்சு வச்சுக்கோவான்னு சொல்லும்போது, சரி இன்னைக்கு நாளைக்கு நான் இப்போ வந்த தமிழ் நியூ இயர்ல கூட பிரதாப் சொன்னான், வாஜி போய் அடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணேன், நைட் எல்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டேன். ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணேன், எடிட் பண்றாருன்னு எனக்கு தெரியும். ஆனா எடிட் பண்ணி இதுக்கு முன்னாடி ஒரு கார்டு இதே மாதிரி தான் ஒர்க் பண்ணி வச்சிருந்தாரு. ஆனா போடல. நான் சொன்னேன் போடலாம், கம்மியாவது போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. பாத்துக்கலாம் விட மாட்டாரே, போட மாட்டாருன்னு தான். நான் வந்து லேட் பண்ணதுக்கான காரணமும் பிரதாப்பம் அடிக்கிறான் அப்படின்ற போது நான் வந்து சரி சேர்ந்து போட்டுக்கலாம் அப்படின்னு. சரிம்மா, உன் தம்பி கேட்டா நீ சொல்லிக்கோமா. கண்டிப்பா ஒரு இது சண்டே போடுவான். ஒரு வீடியோ வரும்னு நினைக்கிறேன். அவன் சண்டே போடுவான். வீடியோ பார்த்துட்டு இது கேட்டாருன்னா நீ செத்த. இந்த கார்டு சொன்ன, இந்த மைக் தம்பின்ற வார்த்தையை எடுத்தாவே நிறைய சண்டை வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாமா, வேலை செய்யறதுக்கு போனா சொந்த பந்தமெல்லாம் கூட்டினா வேலைக்கு போயிடுறேன். இனிமே இதுல விலாக் எடுக்கலாம், சவுண்ட் நல்லா வரும். இப்போ நாம் யூஸ் பண்ணிக்கிறது வந்து வயர்டு போயா மைக், புசு புசுன்னு இருக்கும். இது வந்து ஹாலிலேண்டோட லார்க் M1 அப்படின்ற மாடல். இது வந்து ரிசீவர், இது வந்து மைக். அதாவது 2 மைக்கு. எங்கம்மா கொடுங்க ஒன்று. 2 மைக்கு ஆக்சுவலா, ஒன்று அவளுக்கு ஒன்று எனக்கு. இது ரிசீவர் ஒன்று. ஓகே, நாம் இந்த இடத்த விட்டு கிளம்பலாமா? வெயில் அதிகமாக இருக்கு, வீட்டுக்கும் போகணும். வீட்டுக்கு போயிட்டு பேலன்ஸ் கண்டினியூ ஆகுறத அங்கே பார்க்கலாம்.
அதே எரிச்சல். புரியுதா? நானே படி போடு. நல்லா தான் இருக்கிற வாடா டேய், அப்படியே கட் பண்ணதா சில பேர் அழகு போயிடும். சாமி புது டீசர் போடுவா கட் பண்றான். பிரேம் வீடியோ பிரேம். ஹாப்பி பர்த்டே டு யூ. பாட் பாடுறா. வந்து போங்க போங்க நீங்க போங்கண்ணா, போங்கண்ணா, நீங்க போங்க, நீங்க போங்க, நீங்க போங்க, போங்க. அவர் ரொம்ப நேரம் நிக்கிறான். ஹாப்பி பர்த்டே. இதாடா ஊசி விடுக்கா, அப்பதான் பர்த்டேன்னு தெரியும். ஓ உன் பர்த்டே மண்ணோட எல்லாம் ஒரு இங்க பாரு போடா சொட்டத்தலையா. நீங்க வாங்க ஜி. நாடு தின்னு தின்று நான் வீட்டுல இது வந்துட்டேன். இதுதான் கொஞ்ச நேரம் இரு, நானும் கட் பண்ணிக்கிறேன். நல்லா ஒரு கலபருப்பு ஐயா கடிக்க எம்எல்ஏ தான் சொன்னவங்க. நாங்க இல்லடா பருப்பி கலபருப்பு பாப்பா கொடுங்க. நல்லா பருப்பின்னு சொல்றாங்க. கைஸ் ஸ்டார்டிங் வெங்காயத்துக்கு வந்து ஆரம்பிக்கலாம். லெக் பீஸ். ஏய் இரு, இதெல்லாம் ஒரு பிங்க் எனக்கு ஒரு பிங்க். ஏய் ராஜ் போன் பண்ணிக்கிறான்டா. ஏன் போன் பண்ணுங்க தான், அவன் நான்வெஜ் சாப்பிடுறதுக்கு. தூங்கிட்டு இருந்தா. அவன் டிரைவிங் இருக்கிறான். அக்கா அப்புறமா நான் வாங்கிக்கிறேன், மறக்காம இது அது கொடு. ரெண்டு பேருக்கு ரோஸ், எங்களுக்கு பிங்க். ஊத்துற தெரியலன்னு சொல்ல. ஆனா உங்க ஏய் அதை எடுத்து வச்சுக்கிறியா? அது கூட நிறைய எடுத்து வச்சுக்கிறா அப்படின்றா. ஏய் தட்டுக்கல்ல நீல நீதான் கொடுக்குறாங்க. ஏய் அதை எடுத்து கால் எடுத்து வார்த்தை சாப்பிட்டு தட்டலாம் கொடுத்துரு. கழுவி வச்சுட்டு வந்துடுறேனா? இப்ப மைனஸ் இருக்காது, என்ன பண்ணுவ? இதை இங்க கூட ஆமா அன்னைக்கே இல்லன்னு சண்டை. சாப்பிடுற டேய், அப்படியே குடுத்துரு. அப்படிதான் சாப்பிடுறது. ஏய் இல்ல இல்ல அப்படியே குடுத்து வேக வச்சு. சரி ஒரு டைம் வேக வச்சு போறது இல்லடா. தெரிந்து அப்படிதான் இருக்கும். சூட்ல வேக வைக்கிறது. நான் உன்ன மாதிரி தற்கொலை நிக்கிறியா? கேமரா கியூன் மக்கள் அச்சு டேய் சாப்பாடு நல்லா இருந்துச்சா? குட்டா? நீங்க சரி வீடியோ முடிச்சுக்கலாமா? எங்க ட்ரோன் பிரதப் எங்க போயிட்டான்? போயிருக்கோம். வயிறு ஃபுல்லா இருக்கு, வயிறு ஃபுல்லா இருக்குங்க. இப்பதான் 2 மாசம். நேத்தான் வாந்தி எடுத்தேன். கேக்குறான் பாரு கேள்வி. இவன் எத்தனை மாசம் கேளுங்க? 6.7. 6 மாசம் மட்டும் எவ்வளவு ஆகுது? சரியா? பார்க்கதான் டீசெண்டா இருக்கும்.
ஏமா நீ பேசுறது கம்மியா தான் கேட்கும். தற்கூரி பாய்ஸ் தற்குறி பாய்ஸ். எஸ்கேஎஸ் இடியட்ஸ். யார்கிட்ட இருந்து இந்த தற்குறின்ற வார்த்தை கத்துக்கிட்டீங்க நீங்க? அது அவங்க பிறப்பொருமை. இல்ல இப்ப புதுசா ரீசெண்டா சொல்றீங்களே, யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க? 9:20 புது பொண்ணுகிட்ட இவன் வேற வேலைக்கு போனோம். வீடியோ பாக்குற யாராவது சகோதரனாவோட எச்ஆரா இருந்தா இல்ல பாத்து யாராவது உங்களுக்கு பொண்ணு தர விருப்பம் இருந்தா இவருக்கு பொண்ணு நாங்களும் தர பல நாளா பொண்ணு தேடுறதுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நல்ல பையன் பாருங்க. பொண்ணு கிடைக்குது, டீச்சர்ல இருக்காரு. பொண்ணு கிடைக்குது, அவர்தான் கல்யாணம் பண்ணி படிக்கிறாரு. தேங்க்ஸ். என்னை பத்தி பெருமை பேசுறது சரியான சொல்ல பிடிக்காது. மெயின் சவுக்கு காட்டுங்க. ஒரு 2 பொண்ணு 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 இல்ல, இல்ல. பொண்ணு Affair. பாயசம் வைக்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா எனக்கு பாயாசம் வரும். வேண்டாமா, உனக்கு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். எனக்கு பாயாசம் வைக்க தெரிஞ்சிருக்கு பொண்ணா வேணும். ஓ, அப்ப இனிமேல் தான் பாக்கணுமா? ஆமா. பாத்து பொண்ணு சின்ன மேகமே சின்ன மேகமே. சரி, பாத்து பொண்ணு என்ன பண்ணலாம்? சரியா அதாவது இல்ல, நீதான் சரியா பாயசம் வைக்க தெரிஞ்ச பொண்ணா பாக்க சொல்லி மேகலா கிட்ட சொல்லி நல்லமா பாயசம் வாங்கி தரேன். அந்த பொண்ணு பாயாசம் அதான் பண்ணிக்கிட்டு. ஓகே, இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கலாம். பாய் பாய். பர்த்டே பேஸ் முடிஞ்சிச்சு. உனக்கு ஹாப்பியா ஹாய். ஜாலியா வீட்டுக்கு போய் தூங்கணும். ஹவுஸ் ஃபுல். குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னது